அன்பர்களே, இன்று நாம் சண்டிகேஸ்வரருடைய தொடர்புடைய முக்தி பெற்ற திருவாய்ப்பாடி ஸ்ரீ பாலுகுந்தநாகர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சோழ நாட்டு வடகரை தலம் இது. அப்பர் பெருமான் தேவாரம் பாடிய தலம். ஐயடிகள் காடவர்கோனும் இந்த தலத்தை போற்றியுள்ளார். கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் சேங்கனூரை தாண்டி இந்த திருக்கோவில் உள்ளது. மண்ணியாற்றங்கரையில் உள்ள பழமையான தலம். சண்டிகேச நாயனாரோடு தொடர்புடையது. நாயன்மார்களில் சண்டீச பதமும் ஈஸ்வர பட்டமும் பெற்றவர் விசார சர்மர் ஆவார். இவருக்கு எல்லா சிவாலயங்களிலும் கருவறையின் அபிஷேக நீர் வெளியேறும் கோமுகி அருகே தனிச்சன்னதி கொண்டிருப்பார். சிவாலயங்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்த பின் இவருக்கும் பைரவருக்கும் பூஜை முடிந்த பின்னரே ஆலயம் நடை சாத்தப்படும். பஞ்சமூர்த்திகள் உலாவில் சண்டிகேஸ்வரரும் உலா வருவார். சோழ நாட்டில் சேங்கலூரில் எச்சதத்தன் பவித்திரை என்னும் தம்பதியருக்கு இறை அருளால் பிறந்தவரே விசார சர்மர். 7ஆம் வயதில் இவர் குரு குலத்தில் சேர்க்க பெற்றார். கல்வி கேள்விகளில் ஞானமுள்ளவராக திகழ்ந்தவர். ஒரு நாள் பசுக்கூட்டங்களை மேய்ப்பவர் ஒரு பசுமாட்டை அடித்ததை பார்த்ததும் இவர் வேதனையடைந்து தனது ஆசிரியர்களின் அனுமதி பெற்று பசுமாடுகளை மேய்க்கும் பணியை தாமே மேற்கொண்டார். மண்ணியாற்றங்கரையில் சிவலிங்கம் அமைத்து அத்திமர நிலையில் நாள்தோறும் சிவபூஜையும் செய்து வந்தார். அபிஷேகத்திற்கு பசுகள் தாமாக பால் பொழிந்து நின்றன. இதனை பார்த்த சிலர் பாலை தினமும் வீணாக்குவதாக தந்தை எச்சதத்தனிடம் கூறினர். மறுநாள் விசார சர்மர் செய்யும் பூஜையை கண்ட தந்தை எச்சதத்தன் ஒரு கோலால் மகனை தாக்கியதோடு அபிஷேக பால் உள்ள குடத்தையும் காலால் உதைத்தார். தியானத்தில் மூழ்கியிருந்த விசார சர்மர் தன் அருகில் உள்ள சிறு கழியை எடுத்து தந்தை மீது எறிய அது மழுவாக மாறி தந்தையின் தாளை வெட்டியது. தனது பூஜையை ஆனால் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அப்போது இறைவன் விசார சர்மருக்கு காட்சி தந்து, தம் பொருட்டால் தாதையை எறிந்தாய், அடுத்த தந்தை நாமே யாவோம் என கூறி சண்டீச பதம் அளித்தார். சண்டிகேஸ்வரரின் பால் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டமையினால் இறைவன் இங்கு பால் உகந்த நாதர் என பெற்றார். ஆ என்றால் பசுவையும், பாடி என்றால் அவை மேயும் இடத்தையும் குறிக்கும். எனவே இந்த ஊர் திருவாப்பாடி என பெற்றது. கோவில் இங்கு கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே நுழைந்தால் நந்தி மற்றும் பலிபீடம் தரிசனம் செய்யலாம். அடுத்து வவ்வால் நெற்றி மண்டபம், அதனை அடுத்து மகாமண்டபம். மகாமண்டபத்தில் பைரவர், சூரியன், சனி, நடராஜ சபைகள் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. கருவறையில் பாலுகுந்த நாதர் லிங்க வடிவில் அருள் மூர்த்தமாக உள்ளார். வவ்வால் நெற்றி மண்டபம் வலப்பக்கம் பிரகன்நாயகி அம்பாள் சன்னதி கொண்டுள்ளாள். தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருட்காட்சி தருகிறார். தை மாதம் உத்திர நாளில் சண்டிகேஸ்வரர் திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி போன்ற வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. விவசாயம் செழிக்கவும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகவும் மக்கள் இங்கே வேண்டுகிறார்கள். இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். துவனி சண்டராக அருள் புரியும் சண்டிகேஸ்வரர் முக்தி பெற்ற தலமாகிய திருவாய்ப்பாடி சென்று பிரகன்நாயகி உடனாய ஸ்ரீ பாலுகுந்தநாதரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.